ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சமோசா ஷீட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சமோசாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய கேபேஜ், சிக்கன் எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்டஃபிங்கும் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதே ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு கட்லெட்டும் வைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 3/4 கப்பு போல் தண்ணீர் எடுத்திருக்கேன். அதையும் ஃபுல்லாட்டு அப்படியே ஊற்றிடலாம். ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊற்றிருக்கேன். இனி கையால் மிக்ஸ் பண்ணலாம். தண்ணீர் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். லூஸாட்டு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை ஒரு 1/2 அன் ஹவர் போல் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகவே நான் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் 2-3 ரெசிபீஸுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 கலரில் கேபேஜ் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இதுக்கு கூடவே கேரட் துருவல், கேப்சிகம் இதெல்லாமே போடலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. ஒரு கொத்து மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். போன்லெஸ் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நிறைய மசாலா அப்ளை பண்ணிவிட்டு பொரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இனி உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா இவ்வளவும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிடலாம். அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு. இனி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். மாவு 1/2 அன் ஹவர் ஆயாச்சு. இதை இனி 2 ஆட்டு பிரிச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம பரத்த போகிறோம். பெரிய சைஸாட்டு பரத்தணும். ரொம்ப கட்டியாட்டு இருக்கக்கூடாது, நல்ல தின்னாட்டு பரத்தி எடுக்கணும். லாங் சைஸ் நோட்டில் இருந்து 3 இன்ச் அளவுக்கு அப்படியே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை தான் இதில் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லாங் சைஸில் உள்ள அதே நீளத்தை அப்படியே எடுத்துக்கிட்டேன். வீதி 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பரத்தின அளவு வரைக்கும் பேப்பர் போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மீதி மாவை எடுத்து நம்ம மறுபடியும் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பரத்தி எடுக்கலாம். இல்லைன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த மீதி மாவு எல்லாத்தையுமே டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் பொரித்து எடுத்து அதையும் ஒரு ரெசிபியாட்டு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மிக்ஸ் பண்ணி இப்படி செய்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாட்டு இருக்கும். மாவு ரெடி பண்ணி கவரில் போட்டு வைக்கிறத விடவும் ஸ்டஃபிங்கும் வச்சு நம்ம பாக்ஸில் அடைச்சி வச்சிட்டோம்னா கெட்டு போகவே செய்யாது, காஞ்சி போகவும் செய்யாது, அப்படியே இருக்கும். மறுபடியும் அதே போலயே மாவை ரெடி பண்ணிடலாம்.
கரெக்டாக வந்திருக்கு. எல்லாம் ரெடியாட்டு இருக்குது. மேலெல்லாம் ஒட்டி பிடிக்கலாம் இல்லை. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். சுட்டது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிங்களோ அப்படி வச்சுக்கிடுங்க. நான் ஸ்டஃபிங் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 மட்டும் கோன் மாதிரி அப்படியே வச்சுட்டு இதுக்கு இடையில தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். மீதி கொஞ்சமாக இந்த மாதிரி வரக்கூடிய மாவை உள்ளுக்கு அப்படியே மடக்கி விட்டுட்டு மைதா மாவை நம்ம கம் மாதிரி வச்சு அதில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸ்டஃபிங் வெளியில் வரவே செய்யாது, அந்த பயம்லாம் வேண்டாம். கடலை வச்சு தருவாங்க கோன் மாதிரி, அந்த மாதிரி ஷேப்லையும் நம்ம வைக்கலாம். இது நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். மைதா மாவில் தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையே நம்ம பேஸ்டாட்டு போட்டுடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாக்ஸில் வச்சு ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். நம்ம மார்னிங் வச்சுட்டு இதை ஈவினிங் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கீழேயும் எடுத்து வச்சிடலாம். மீதி ஸ்டஃபிங் இவ்வளவுக்கான இருக்குது. மறுபடியும் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் இருந்து நான் கட்லெட் ரெடி பண்ண போகிறேன். கட்லெட்டுக்கு கரெக்டாட்டு ஸ்டஃபிங் வந்தாச்சு. இனி நம்ம எவ்வளவு பெருசாக வேணுமோ அவ்வளவு சைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். பதினஞ்சு கட்லெட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அது வேறு ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். இப்படி ஸ்டஃபிங் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யதை விடவும் இந்த மாதிரி நிறைய செய்து வச்சிட்டோம்னா நிறைய ரெசிபீஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கட்லெட்டை உடனே ரெடி பண்ண போகிறதில்ல, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால நான் எக்கு மிக்ஸ் எடுக்காமல் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிட்டு தான் இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண போகிறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சா போதும். சமோசாவும் இருக்கிறதுனால நான் 3 அண்ணன் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். மீதி இருக்க 12ஐயும் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். சமோசா பரத்தின மீதி மாவில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதை ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமோசா பொரிக்க போகிறோம். இதை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர்றது வர பொரித்து எடுத்துகிட்டு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சீனி பாவு வேணா கூட அதில் அப்ளை பண்ணி வச்சுட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாட்டு இருக்கும்.
நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா, இதை நல்லா பொரித்து எடுத்துட்டு சூடான பால் ஊற்றி கார்ன்ஃப்ளாக்ஸ் மாதிரி எடுத்துக்க போகிறேன். எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இனி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே எண்ணெயிலேயே சமோசா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம பண்ணின சமோசா சீட்டில் செய்த சமோசா. ஸ்டஃபிங்லாம் வெளியில் வரவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷேப்பும் சூப்பராட்டு இருக்குது. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்லெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட்டுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டஃபிங் எல்லாமே குக் ஆனது தான், அதனால் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். சமோசாவும் கட்லெட்டும் நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு, சமோசா ஷீட்டில் இருந்து மீதி மாவில் பொரித்ததில் பால் ஊற்றி சீனி போட்டு இதையும் சாப்பிட்றலாம். இந்த ரெசிப்பியை மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நம்ம இதை செய்யணும்னு செய்யலை, மீதி மாவில் சரி இதையும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் செய்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.